நேற்று ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். அதில் வந்து அண்ணன் சாட்டை துரைமுருகனை ஒரு நபர் தாக்குற மாதிரியான ஒரு காணொலி. அது வந்து பலருக்கு வந்து தெளிவாக தெரியல அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் நீங்கள் போட்டு பாருங்கள், வேணா நான் மறுபடியும் சேர்த்து விட்றேன். நான் அந்த காணொலியில் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து தாக்குற மாதிரி ஒரு நபர் போகிறாப்புல. உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து அந்த தாக்க போன நபரை போட்டு கும்மி எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒருத்தர் காயப்பட்டதா, ஒருத்தர் வந்து அடிப்பட்டதை வந்து யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, நக்கடிக்கூடாதுன்னு சொல்லி நானே சொல்லியிருந்தேன். ஏன்னா இரண்டு நபர்களுக்கிடையே மோதல் வருது அப்படின்னா அந்த மோதல் அவங்க தனிப்பட்ட மோதலாக இருக்கலாம், சரி வேறு ஏதோ ஒரு மோதலாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி சண்டையில் வந்திருக்கலாம். அதை எடுத்து போட்டு இவர் அடி வாங்கிட்டார், மிதிச்சிட்டார், பிதிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி யாரையும் கொச்சைப்படுத்த வேணாம். அதை வந்து கடந்து போகணுன்ற மாதிரி தான் நேற்று சொல்லியிருப்போம். ஆனால் உண்மையிலேங்க நேற்று அண்ணன் சாட்டை துரைமுருகன் கையை ஓங்கினேன், அடிப்பதற்கு கை ஓங்கின ஒரு நபரை போட்டு கும்பியிருக்காங்கல்ல, அவரை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இன்னும் தரக்குறைவாக பேசுறது தப்பே இல்லைன்னு இந்த இதில் தோணுதுங்க. ஏன்னா திட்டமிட்டே ஒரு விஷயத்தை உருவாக்க நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல் சில விஷயங்களை உருவாக்கி அவங்கள வந்து காலி பண்ணணும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒருத்தனை வந்து இழிவுபடுத்தணும், அசிங்கப்படுத்தணும், பொதுமக்கள் மத்தியில் வந்து கேவலப்படுத்தணுன்றக்காக ஒரு வேலை செய்கிறான்ல, எவன் அந்த வேலை செய்கிறானோ அவனுக்கு அந்த வேலையை பண்ணி விட்டு அவனை காலி பண்ணணும். இதுதான் வந்து, அதாவது வன்முறைக்கு எதிரான வன்முறை அகிம்சை தான் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த கான்செப்டை நீங்கள் பொறுத்து பார்க்க முடியும். மிகவும் கேவலமான நிலையில் இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி திராவிட கூட்டம் இருக்காங்க, திராவிட கூட்டத்தோடு சேர்ந்து இருக்காங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக அந்த பதிவு. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். சரி, போனா போகட்டும், இதை பற்றி பெருசாக பேச வேண்டாம். பார்த்தா அங்கே என்ன நடந்திருக்குனாங்க, நேற்று போட்ட காணொலியில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி சம்பவம் நினச்சிக்கிறத கிளம்புறப்ப வந்து வாகனத்தில் ஏறும்போது வந்து முகில்ங்கிற ஒரு நபர் போய் அங்கே ஒம்பளுக்குறாப்புல பேச்சுவார்த்தையில் அது கொஞ்சம் பிரச்சனையாகுது, உரண்டே ஆகுது. அது கொஞ்சம் தள்ளுமுள்ளு ஆகிற மாதிரி போய் முகில் உடனே கை வாங்கி அடிக்க வராப்புல. கை வாங்கின முகிலை வந்து திருப்பி போட்டு கும்மி அனுப்பிட்டாங்க நாம் தமிழ் கட்சியினர். அப்போ இதையே வந்து நம்ம வந்து ஐயோ முகில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நக்கல் பண்ணி பேச வேணாம் அப்படி மாதிரி தான் நினச்சோம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திட்டமிட்டு சாட்டை துரைமுருகன் வந்திருக்காப்புல, அவரை போய் அடி 4 யூடியூப் சேனல்காரங்க வீடியோ எடுப்பாங்க, அதை வச்சு பெருசாக போட்டு சாட்டை துரைமுருகன் அடி வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை பரப்பணுன்றதுக்காகவே ஒரு குரூப் வேலை செஞ்சுருக்கு. அது எந்த குரூப் அப்படின்னா, இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டுருப்பாங்க இல்லை, அந்த குரூப் தான். அப்போ இது எவ்வளோ கேவலமான வேலை. நேற்று இந்த ரூட்ஸ் தமிழ் கரிகாலன்னு சொல்லக்கூடிய அந்த கரிகாலர்கள் கிருபாமோகன் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா சாட்டை துரைமுருகனுக்கு தர்மடி கொடுத்த தோழர் முகிலுடன் கள்ளக்குறிச்சியிலிருந்து நாங்கள் இணைந்திருங்கள், தொடர்ந்து விவாதிப்போம் அப்படின்னு ஒரு பதிவு போடுறான். எவ்வளவு கேவலமான மனநிலை. 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இறந்துருக்காங்க, அதுவும் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும். அப்போ குறிப்பிட்ட பகுதியில் 50 உயிர், நீங்கள் 52 உயிர்னு சொல்லப்படுது, 50 உயிர் எடுத்து பாருங்களேன். 50 உயிர் ஒரு 2-3 ஊர்களில், பக்கத்து ஊர்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து 50 பேர் ஒரே நாளில் செத்து போயிட்டான் அப்படின்னா, ஒரு நாள் அடுத்து ஒரு நாள் முன்ன பின்ன விட்டு இறந்து போயிட்டா அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 50 பேர் இறந்துட்டானா ஒரு தெருவில் வந்து ஒரு 5 பேர் இறந்து, ஒரு தெருவில் 5 பேர்னு வச்சுக்கலேன். ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு 50 வீடு இருக்குன்னா கூட ஒரு தெருவில் 5 பேர் வச்சு பாருங்களேன். 4 வீட்டுக்கு 5 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு ஒரு நபர் இறந்து போய் பிணங்களோடு வச்சிருக்கக்கூடிய நிலையை யோசிச்சு பாருங்க. ஒப்பாரிக்கக்கூடிய அந்த சூழல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி மனநிலையில் அந்த மக்கள் இருப்பாங்க. இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த தமிழ்நாடு அரசினுடைய, தமிழ்நாடு காவல்துறையினுடைய அலட்சியம் தான் காரணம். இதை கேள்வி கேட்காம, இதை எடுத்து பேசு பொருளாக்காம, சொல்லப்போனால் அந்த திமுக அரசை போட்டு எல்லா மக்களும், எல்லா கட்சி சார்ந்தவர்களும் போட்டு புரட்டி எடுத்துட்டு கூடிய இந்த நிலையில் இவங்க எதை சுகம் காண்றாங்க பாருங்க. எதை வச்சு சாட்டை துரைமுருகனை அடித்த இவரோட நாங்கள் புகைப்படம் எடுக்கிறாங்க. இப்போ சாட்டை துரைமுருகன் அடிக்கல, திருப்பி போட்டு கும்பிருக்காங்க. அப்போ அதை எடுத்து போட்டு கிண்டல் பண்ணுவோமா? கிண்டல் பண்ணுறோம். என்ன மேட்டர்னா, இவங்க உண்மையிலேயே போய் அடிச்சுட்டு வந்திருந்தா கூட பரவாயில்லப்பா, சாட்டை துரைமுருகன் அது சொல்லப்போனால் திரும்பி இருக்கும்போது அது எப்படி போங்கிறான், சரி சாட்டை துரைமுருகன் அடிச்சிட்டான்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அடிக்கலை. இப்போ என்ன ஆச்சுன்னா, கை போங்கும் போது கட்சிக்காரன் பிடிச்சி பொல்லேர்னு விட்டுருக்காங்க முகிலுக்கு. முகிலை ஓகேனா முகிலை பற்றி பல பேர் வந்து அமல்படுத்தியிருக்காங்க. வீரப்பனார் பேரை சொல்லிக்கிட்டு பல உருட்டுகளை உருட்டிக்கிட்டு பிழைப்பு ஓட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த முகில்.
நாம் தமிழர் கட்சி குறித்தும் சீமான் அவர்கள் குறித்தும் கருத்தில் அல்ல, தனிப்பட்ட முறையில் தாக்குதல் தொடுக்கக்கூடிய நபர் தான், இழிவான பிறவி தான் இந்த முகில். இவர் உத்தமரா? நல்லா பேசுவாப்பிலங்க, நல்லா ஒன்று கேட்டுக்கங்க, நல்லா பேசுகிறான்றக்கானே நல்லா மிரட்டா. அவன் எப்படிப்பட்ட ஆள் கூட சேராம பாருங்க. இப்போ இந்த புகைப்படம் எடுத்து போட்டிருக்காங்களே இந்த கரிகால இவங்கெல்லாம், இவங்க யாரு? இந்த கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி, விடுதலை புலிகளை பற்றி தொடர்ச்சியாக வந்து வன்மத்தை கக்கி கொண்டு இருக்கக்கூடிய சில நபர்களை கூட்டி கொண்டு உட்கார வச்சு பேட்டி எடுத்து போடக்கூடிய நபர் தான் இந்த போட்டவன் தான் இந்த கரிகால. அவங்க கூட போய் நின்றுக்கிட்டு ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாங்க அப்படின்னா நீ யோசிச்சு பாருங்க, நீ முடிச்சு போட்டு பாருங்க, ஒன்றா வந்து பொருந்தோம். இந்த திராவிட கூட்டம் தான் தமிழ் தேசியவாதிகள் மீது வந்து இந்த மாதிரியான ஒரு இழிவான செயல்களை வந்து செய்வதற்கான வேலைகளை பார்க்குறாங்க. சண்டை போட்டு அடித்து காலி பண்ணுறது, இது மாதிரி பல தமிழ் தேசியவாதிகளை வந்து அடித்து அவங்கள நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி உளவையெல்லாம் அவங்கள முடக்கிறதுங்க. உங்களுக்கு எவனுக்கு பிடிக்குது பிடிக்காம போங்க. ஒரு நபரை விமர்சிக்கணும்னா நேரடியாக கருத்தியல் ரீதியாக நீங்கள் விமர்சிக்கலாம், தர்க்க ரீதியாக விமர்சிக்கலாம், நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க விமர்சிக்கலாம். ஆனால் அவனை அடித்து வீழ்த்தி அவனை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற மனநிலை எப்படிப்பட்ட மனநிலைடா? இதே போல் எத்தனை தடவை சம்பவம் நடந்திருக்கு. இதே போல் ஈரோட்டில் இதே போல் நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து பரப்புரை செஞ்சு போயிட்டு இருந்தாங்க. அங்கே இதே போல் வந்து சிலர் வந்து ஒரு கூட்டம் வந்து நின்றுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி பார்த்து கேட்க, அங்கே வந்து உடனே கட்டை தூக்கிட்டு அடிக்க வர, திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியலாம் ஒன்றா வந்துட்டாங்க. அங்கேயே வந்து ஒரு கூட்டத்தை போட்டு கும்மி பொழந்தெடுத்து பெரிய சம்பவமாச்சு. தூக்கி போட்டு அடித்து ஓட விட்டாங்க. யாரை? நாம் தமிழ் கட்சிக்காரங்களை அடிக்க வந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை அடித்து ஓட விட்டாங்க நாம் தமிழ் கட்சியினர். இது சம்பவம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நாம் தமிழ் கட்சிக்காரங்க பரப்புரை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மாடியிலிருந்து ஒளிஞ்சுக்கிட்டு கல்லை விட்டு அடிச்சாங்க. இந்த மாதிரி ஒளிந்து கொண்டு பயந்து கொண்டு தொடர் நடுக்கிக் கொண்டு நாம் தமிழ் கட்சி மீது வந்து தாக்குதல் தொடுத்தாங்க. அப்படியே இங்கே வருமே நாம் தமிழ் கட்சி தலைமையில் வந்து முற்றுகையிட போகிறோம்னு சொல்லி ஒரு ஜக்கைன் கூட்டம், அந்த ஜக்கைன்கிற ஒரு நபருடைய ஒரு கூட்டம் வந்து முற்றுகையிட போகிறோம் பாருங்க, நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி வேகமாக போனாங்க. போய் கல்லை விட்டு எரிஞ்சு நாம் தமிழ் கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்களை உடைக்க, கட்சி அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியில் என்ன பண்ணிட்டாங்க, உடனே வெளியே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பொருட்கள் இது அங்கே இதில் எடுத்து இதெல்லாம் எடுத்து ஆயுதங்கள்லாம் என்ன பக்கத்தில் கூடிய கம்பு கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி அடித்து ஓட விட்டு கிரீஸ் டப்பா மாதிரி எட்டி மிதிச்சதெல்லாம் வரலாறு இருக்குல்ல? வரலாறு இருக்கா இல்லையா? நாங்கள் வன்முறைக்கு நாங்கள் போகக்கூடிய ஆள் கிடையாதுங்க. நாம் தமிழ் கட்சிக்காரன் வன்முறைக்கு போகக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் வன்முறைக்கு தள்ளுறாங்க பாருங்களேன். அடித்தா வாங்கிட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு சாட்டை தான் நடக்குதுங்கிறத நம்ம கண்டுக்காம போயிட முடியாது. நாளைக்கு தமிழ் தேசியவாதிகள் பொதுவாகவே தமிழ் தேசியவாதிகள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் நம்ம கட்டாயமாக வந்து அதுக்கு நம்ம பேசி ஆகணும். இன்றைக்கி சாட்டையா துறைமுகம் குறி வைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு யாரை குறிப்பாங்க இல்லை? எவ்வளோ கேவலமான வேலை. திருப்பிட்டு கொடுத்து எதாவது ஆயிடுச்சுன்னா அவனு நீ செத்துட்டு போயிட்டு என்ன செய்ய போகிறோம்? கட்சி நாம் தமிழ் கட்சிக்கார மீது வந்து கேஸ் ஆயிரும். இந்த மாதிரி வேலை செய்யாதீங்க. இது வெளியே என்ன பில்டப் கொடுக்குறாங்கன்னா அடி வாங்கிய மட்டும் இல்லாமல் இது உண்மையிலேயே இவர் அடித்த மாதிரி வந்து பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. சாட்டை துறைமுறை கை வச்சா, டேய் சாட்டை துறைமுகடா கை வச்சா இருந்தாலும் ஓகி புலையரை விட்டாங்க கன்னத்தில் அந்த அறவாங்கினதோட வீங்கிட்டு நினைக்கிறேன். அப்படியே வந்து நின்று புகைப்படம் எடுத்து பரப்பிட்டு இருக்கீங்க. ஐயோ பாவத்தை தொடச்சிக்கையா, கன்னத்தை தேய்ச்சி விட்டுக்கையா அப்படின்னால அந்த நிலைமையில் இருந்துட்டு ஐயோ இந்த மாதிரி நேரத்தில் அந்த ஊப்பிகள்லாம் எதுக்கு சாட்டை துறைமுறை காரணம் பண்ணி இதை கொண்டு வந்து நடத்திருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி திமுக அரசின் மீது வந்து விழக்கூடிய அடிகளை தடுப்பதற்காக எல்லாரும் கவனம் செலுத்தி திமுக பழந்துடக்கூடாதுல, அப்போ லைட்டாக திருப்பி விடுவோம். இந்த வேலை தான் எஜமானர்களுக்கு வந்து விசுவாசமாக நாய்கள் இருக்கும். அப்போ இந்த நாய்கள் எதுக்கு இருக்குங்கிற கேள்வி உங்களுக்கு வரும்ல நேரம்? எனக்கு வரல, உங்களுக்கு வந்துச்சா? ஏங்க நாயை விட விசுவாசமான நபர்கள் தாங்க இந்த கும்பல்லாம். இந்த கும்பல் இருக்காங்க குறிப்பிட்ட கும்பல். இந்த கும்பல் நாயை காட்டிலும் அதிக விசுவாசத்தை காட்டுவாங்க. அந்த அளவிற்கு முட்டு கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு பாதுகாத்து நிற்பாங்க. உண்மையிலே திமுக காரன் கூட அப்படி செய்ய மாட்டான். உண்மையான பக்கா திமுக காரன் சொல்லுவாங்க, அவன் கூட அப்படி செய்ய மாட்டான். ஆனால் திமுகவுக்கு இந்த இணையத்தை வேலை செய்கிற பற்றியில் அவங்க நல்லா முட்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வேலையை தான் செய்கிறாங்க. திசை திருப்பக்கூடிய வேலை. திமுக பார்த்து யாரும் கேள்வி எழுப்பிடக்கூடாது, திமுக வந்து யாரும் விமர்சிச்சிடக்கூடாதுன்றக்காக திசை திருப்பக்கூடிய வேலையாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும். கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள வேண்டும். இந்த சண்டை போடுறது அடிச்சுக்கிறதுலாம் இது ஆரோக்கியமான அரசியலுக்கு தீர்வே கிடையாது. இதை வச்சுக்கிட்டு குளிர் காயக்கூடியவர்கள் வந்து நான் மனநோயாளியாக தான் நான் பார்க்குறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி உறவுகளே.